ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பார்த்து இணைய பொழுதாக அண்ணனுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டெய்லியுமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஒரு நாள் இந்த லஞ்சை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு நாள் உங்க மெனுல சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க, பெண் குழந்தைகள் மட்டும் இல்ல, எல்லாரும் சாப்பிடக்கூடியதான். பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளா, குயிக்கா, ஈஸியா செய்யக்கூடிய ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். என்னோட சேனல் நீங்க முதல்ல பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க விதைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, பிகினர் செய்யக்கூடிய ரெசிபியை தான் நான் போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பேன்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்ப இது கூடவே கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தாதான் சாப்பிட டேஸ்டா இருக்கும். பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இதை கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஆப்ஷன் தான், நீங்க வேணா ஸ்கிப் பண்ணிடலாம். சாப்பிடும் போது கடிப்பட நல்லா இருக்கும்ன்றதுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுருக்கேன். தேவைப்பட்டா நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா ஓரளவு புரிஞ்சு வர ஆரம்பிக்குது. லைட்டா கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்கு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பீட்ரூட் நல்லா கலரி விட்டு தண்ணி தேவையான ஊத்துருங்க. லைட்டா முழு அளவு ஊத்தி மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 minutes ஆகும் உங்களுக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வரதுக்கு. இது மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு தான் லஞ்ச் ரெடி பண்றாங்க, அதனால இந்த அளவு தான் எனக்கு போதுமானதா இருக்கும். போட்டு நல்லா கலரி விட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 3 minutes போட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்ப பாருங்க, பீட்ரூட் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி நல்லா சுண்டி போயிருக்கு. இப்ப இது கூடவே உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் போட்டுங்க. உங்களுக்கு மசாலா தான் பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா நீங்க போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். நல்லா கலரி வர ஆரம்பிக்குது. ஒரு 2 to 3 minutes நல்லா மூடி வைங்க. உங்களுக்கு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். மூடி வச்சுட்டேன். ஒரு 3 minutes விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை நான் போட்டுக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா கிளறி வர ஆரம்பிக்குது. இப்ப இது கூடவே பாசி பயிறு, முழு பயிர் இருக்கு தெரியுங்களா, அதை நான் 1 கப் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டுருக்கேன். கலரி விட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு மசாலா எல்லாமே முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பு இறங்கி வரும். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3 minutes பொறுத்து எடுத்து படிச்சு வச்சிருக்க சாப்பாடை 1 கப் கொட்டி கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டு உப்பு பாருன்னு பாத்துங்க. மேல தேவைப்பட்ட நெய் ஊத்திக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தா நெய் ஊத்தி கொடுத்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நெய் ஊத்திருக்கேன். விட்டு கலரி விட்டு பாக்ஸ்ல வச்சுட்டேங்க. இதுக்கு சைடிஷா நான் எக்கு தான் வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட அப்பளம் வைக்கலாம், இல்ல ஃப்ரை எதனா பண்ண முடிஞ்சா பண்ணி வைக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.